திண்டுக்கல் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பத்தை வச்சு பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். ஒரு 1/4 லிட்டர் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கல்பாசி கைப்பிடி, சோம்பு 1/2 டீஸ்பூனு, அன்னாச்சி பூ 1, 4 பட்டை, 5 கிராமு, ஏலக்காய் 3, பிரிஞ்சி இலை 3. ஒரு கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பிரியாணிக்கு தகுந்த மாதிரியே முன்னாடியே உப்பு போட்டுடலாம், கல் உப்பு. வெங்காயம் சீக்கிரமா வதங்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் மாறிடுச்சு. 4 பச்சை மிளகாய், 1/4 கிலோ தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து டேஸ்டா அரைச்சி வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போட்டோம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா தழை போட்டுக்கலாம். கட்டி தயிர் 100 கிராம் தயிர் போட்டுக்கலாம். ஒரு லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். காரம் பார்த்துன்னு போட்டுக்கோங்க நீங்க. கரம் மசாலா பவுடர் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம். சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போயிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்க. இந்த டைம்ல நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிண்ணத்தால 2 கிண்ணம் அரிசி நான் எடுத்தேன். தலை வெட்டி 4 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கலாம். பிரியாணி அரிசி 1 கிலோ. நாலு கிண்ணம் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாம். தண்ணி கொதி வரட்டும். நம்ம பிரியாணிக்கு தாளிச்சு விட்டு போனோம். தண்ணி கொதி வந்துடுச்சு. இந்த டைம்ல உப்பு காரம்லாம் திட்டமா இருக்கான்னு பார்த்துக்கணும். தண்ணி கொதி வந்தானே நம்ம போட்ட உப்பு காரம்லாம் திட்டமா இருக்கு. 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்து 1/2 hour ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, அரிசி உடஞ்சிடும். தட்டு போட்டு மூடிடலாம். தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைம்ல நம்ம
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் போட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் நெய் மேலே போட்டுக்கலாம். வாழை இலை போட்டு நம்ம மூடிக்கலாம். இலை போட்டு மூடிட்டு நம்ம மேலே தட்டு வச்சுக்கலாம். மேலே வெந்நீர் ஒரு குண்டா வச்சாச்சு. அடுப்பு வந்து நம்ம தீ கம்மியாக வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் இருக்கட்டும். நம்ம பிரியாணி தம் போட்டு போனோம், சிம்மில் வச்சுட்டு போனோம் அடுப்பை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக 10 நிமிஷம் வச்சுருந்தேன். இப்போ நம்ம வாழையில எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்க. தம் பிரியாணி ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம இறக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு திண்டுக்கல் சிக்கன் தம் பிரியாணி நம்ம ரெடி பண்ணோம். நல்லா சூப்பராக ரெடி ஆகி போச்சு. நல்லா சாதமெல்லாம் பொல பொலன்னு வந்து இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. ரெடி ஆகி போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.